ஹலோ, வெல்கம் டு திஷா கிச்சன். இன்றைக்கி மதியானம் என்ன சமைக்கலாம் அப்படின்னா, வீட்டில் கறிகாய் ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு மாங்காய் மட்டும் இருந்துச்சு. அதனால் மாங்காய் போட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறையா உரித்து போட்டு ஒரு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வெளியில் அங்கங்கே போயிட்டு வரதுனால காய் ஒன்றும் வாங்கி வைக்கலை, இனிமேல் தான் வாங்கணுங்க. அதனால் ஒரு மாங்காவை கட் பண்ணிவிட்டு வெங்காயமும் உரிச்சாச்சு. பக்கத்தில் சாதமும் அடுப்பில் வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் சாதம் வெந்துருச்சு. அதை இப்போ நம்ம வடிச்சிக்கலாம். இந்த லீவில் எங்கள் வீட்டு பொண்ணையை ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க. அதனால் நான் சமைக்கும் போது பக்கத்துலேயே படுத்திருக்கேன், எங்கேயும் போகாமல். என்னை பார்த்து கிட்டத்தட்ட 4 நாளுக்கு மேலே ஆகுது. அப்புறம் இடையில வந்துட்டு திரும்பவும் ஊருக்கு போயிட்டு திரும்பவும் வரோமா, அதனால் அவங்களுக்கு போக மனசு இல்லாமல் அப்படியே இருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். துவரம்பருப்பு போடலை, கொஞ்சோண்டு சிறுபருப்பு போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். சிறுபருப்பு வெந்துகிட்டே இருக்குது, சாதம் வெந்துட்டு சாதத்தை வடிச்சிடலாம். இன்றைக்கி சாதத்துக்கு தொட்டுக்க ஒரு ரொம்ப சிம்பிளான மோர் மிளகாவும் வத்தலும் தாங்க பொரிச்சிருக்கேன். மோர் மிளகா வத்தல் இது ரெண்டுமே இருந்தால் போதும், பிள்ளைங்க நல்லாவே சாப்பிட்ருவாங்க. எனக்கு தொட்டுக்கையே வேண்டாம், வெறும் குழம்பு ஊற்றியே நல்லா சாப்பிட்ருவாங்க. அதனால் இன்றைக்கி சிம்பிளான மோர் மிளகா வத்தல். சிறுபருப்பு வெந்துடுச்சுங்க. அதன் கூடவே தக்காளியும் சேர்த்துட்டேன், மாங்காயும் போட்டுட்டேன், கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன். ஆனால் வெங்காயம் சேர்க்கலை. வெங்காயத்தை தாளிக்கும் போது வதக்கி விட்டு தான் போட போகிறேங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, கடுகு, வரமிளகாய், இப்போ இதனோட கொஞ்சமாக நல்லா பொடிசாக உரித்து வச்ச வெங்காயம் இதையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு போடும்போது என்னென்னா உங்களுக்கு வெங்காயம் மசியாமல் கொஞ்சம் அப்படியே முழுசாக இருக்குங்க. நீங்கள் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதேமாரி போட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பாரும் கொஞ்சம் வாசமாகவுமே இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சாம்பாரை தாளித்து விட்டுறலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் வதக்கிட்டு போடும்போது நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுறது இல்லைங்களா, அது மசியாது, நல்லா முழுசாகவே இருக்கும். சாம்பாரும் நல்லா வாசமாக இருக்கும். வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். நம்மளுடைய மதிய சமையல் ரெடி. எளிமையான பாசிப்பருப்பு சாம்பார், மோர் மிளகாய் வெத்தல், அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.